வணக்கம். நேற்று இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய புயல் வந்திருக்கிறது. காற்று மழை வீசியது. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவந்த உடனே ஒட்டுமொத்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த டெல்லி மக்கள் அதை கொண்டாடினார்கள். இது ஒரு புயல். இரண்டாவது புயல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 முன்னாள் நீதிபதிகள் கொண்டு வந்தார்கள். இந்த நீதிபதிகள் எழுதிய கடிதம் என் கையில் இருக்கிறது. முன்னாள் நீதிபதியான ரிட்டையர்ட் ஜட்ஜ் மதன் லோகூர் மற்றும் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜித் பி ஷா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட், ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி சுப்ரீம் கோர்ட் 2 பேரும். மூன்றாவது நபர் என் ராம், சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபார்மர் எடிட்டர் ஆஃப் த ஹிந்து. இவரை தெரியாத நபர்கள் இருக்காது. இந்த 3 நபர்களுமே ஒரு கடிதத்தை எழுதினார்கள். யாருக்கு? டு ஸ்ரீ நரேந்திர மோடி அண்ட் டு ஸ்ரீ ராகுல் காந்தி. 9ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த கடிதம். இன்விடேஷன் டு பப்ளிக் டிபேட் ஆன் லோக்சபா எலெக்ஷன் 2024. தேர்தல் வருகிறது இல்லையா? இந்த தேர்தலுக்கான ஒரு லைவ் டிபேட்டை பார்க்க ஆசைப்படுகிறது இந்த நாட்டு மக்கள். ஒரு பக்கம் நீங்க நில்லுங்கள், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி நிற்கட்டும். அதாவது மோடி வர்சஸ் ராகுல் காந்தி. Dear Shri Narendra Modi and Shri Rahul Gandhi ji, we write to you as a citizens of India who have performed our duty to the country in various capacities. We approach you with a proposal that we believe in non-partisan and in the larger interest of every citizen. இந்த நாட்டிற்காக பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நாட்டிற்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். ஆகையால் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோளை எடுத்து வைக்கிறோம். இந்த வேண்டுகோள் வழியாக ஜெனரல் எலெக்ஷன் 18வது ஜெனரல் லோக்சபா எலெக்ஷனும் போது நீங்க பல்வேறு இடங்களில் பல்வேறு மேடை பேச்சுக்களும் போது மோடி ராகுல் காந்தியை பற்றி பேசுவதும், ராகுல் காந்தி மோடியை பற்றி பேசுவதும், என்டிஏ வர்சஸ் இந்தியா ஆகி மாறிவிட்டது, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் ஆக மாறியது, பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாம பார்த்திருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி has publicly challenged the Congress on reservation article 370 wealth reduction. பிரைம் மினிஸ்டர் மோடி மிகப்பெரிய அளவில் ஆர்டிகல் 370 வந்ததற்கு பின்பு வெல்த் ரிடக்ஷனை பற்றி ஓபன் சேலஞ்ச் செய்தார் காங்கிரஸ் பார்ட்டியை பார்த்து. காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கே has requested Prime Minister on possible mutation on the constitution. நீங்க கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போறீர்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி எடுத்து வைத்தது. எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கீமை பற்றியும் அரசாங்கம் ரெஸ்பான்ஸ் செய்தது. இந்த புறம் பார்த்தீர்கள்னா சைனாவுடைய இன்வால்மெண்ட்டை நீங்க கொண்டு வந்தீர்கள். அது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்க எடுத்து வைக்கிறீர்கள். தாலி விவகாரம் இருந்தது. இஸ்லாமியர்களுடைய அவர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து கொடுக்க போறீர்கள், இப்படியெல்லாம் நீங்க கூறினீர்கள். இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நீங்க 2 பேருமே ஒரே மேடையில் வந்து பேச முடியுமா? இது வந்து எங்களுடைய ரெக்வெஸ்ட் என்று அவர் கூறியிருக்கிறார். We respectfully request 2 of you as leading voices from both the sides that seek people mandate to people debate with each other and key issues. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கீ இஷ்யூஸை வைத்து நீங்க ஒரு டிபேட் நடத்தணும். என்ன கீ இஷ்யூஸ்? பொருளாதாரத்தை பத்தி நீங்க பேசுங்க, விலைவாசியை பத்தி நீங்க பேசுங்க, வேலை வாய்ப்பை பத்தி நீங்க பேசுங்க, இந்த நாட்டு டெவலப்மெண்ட்டை பத்தி நீங்க பேசுங்க, இந்த நாட்டு பெண்களுடைய உரிமைகளை பத்தி பேசுங்க, பெண் பாதுகாப்பை பத்தி பேசுங்க, கல்வியை பத்தி பேசுங்க, சுகாதாரத்தை பத்தி பேசுங்க, சுற்றுச்சூழலை பத்தி பேசுங்கள், இந்த நாட்டு கார்ப்பரேட்டை பற்றி பேசுங்கள், இந்த நாட்டு விவசாயிகளை பற்றி பேசுங்கள். இது போன்ற கீ இஷ்யூஸ்களை பற்றி, இராணுவத்தை பற்றி பேசுங்கள், இந்த நாட்டு பாதுகாப்பை பற்றி பேசுங்கள். இது போன்ற விஷயங்களை வைத்து பேசி மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்று அவர்களே முடிவெடுப்பார்கள். நீங்க ஹிந்து முஸ்லிம், ராமர் கோவில், பஜ்ரங் பலி இது போன்ற விவகாரங்களை கொண்டு வராதீர்கள். ராகுல் காந்தி மோடியை தாக்குவது, அமித்ஷாவை தாக்குவது இதெல்லாம் செல்லுபடியாக நேரடியாக கட் டு கட், பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன இந்த நாட்டிற்கு தேவை என்கிற விஷயத்தை நீங்க வந்து பேசுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த கடிதம் 9ஆம் தேதி எழுதப்பட்டது. இன்னைக்கு தேதி 11. சம்ருதா பாரத் என்கிற ஒரு மேடை பேச்சில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். ராகுல் காந்தி கையில் அந்த புஸ்தகத்தை நீங்க பார்க்கிறீர்கள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா.
இந்த நாட்டில் ஒரு மகாராஜா வந்திருக்கிறார். இந்த மகாராஜா கையில் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறது. இந்த கான்ஸ்டியூஷனை அவருக்கு ஏற்றபடி அந்த நபர் மாற்றப் போறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்திருக்கிறார். பேசினார். பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார், கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறார், டெமோக்ரஸி பற்றி பேசுகிறார். அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மைக்கை பிடித்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி முன்னாள் நீதிபதியான லாகூர் மற்றும் ஷா அவர்கள் உங்களிடம் ஒரு ரெக்வஸ்ட் எடுத்து வைத்திருக்கோம். உங்களுக்கு அந்த கடிதமும் வந்திருக்கும். ஓப்பன் டிபேட், ஓப்பன் சேலஞ்ச் அவர் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு முன் வந்து இது போன்ற கீ இஷ்யூஸ்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும். அதற்கு ராகுல் காந்தி கொடுத்த பதிலை நீங்கள் முதலில் பாருங்கள். அதற்கு அவர் என்ன பேசினார் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலில் இந்த பதிலை பாருங்கள். मेरा सवाल आपसे ये है कि जस्टिस मदन बी लोकुर और मीडिया के काफी सारे साथियों ने आपको प्रधानमंत्री जी के साथ 1-to-1 डिबेट के लिए आमंत्रित किया है, तो ये न्योता स्वीकार करते हैं? मैं 100% किसी से भी डिबेट करने को तैयार हूं, प्रधानमंत्री से। हेलो। मगर मैं प्रधानमंत्री को जानता हूं, प्रधानमंत्री मुझसे डिबेट नहीं करेंगे। आदरणीय राहुल सर, और हमारे प्रेसिडेंट खारगे जी भी हैं, वो भी डिबेट कर सकते हैं। ராகுல் காந்தி பேசிய விஷயம், நான் எந்த விஷயத்தை பற்றி எங்க வேணாலும் யாருடனும் நான் டிபேட்டிற்கு, லைவ் டிபேட்டிற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எப்போதுமே அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். அவர் லைவ் டிபேட்டிற்கு, அதுவும் என்னுடன் லைவ் டிபேட்டிற்கு வரவே மாட்டார். பிஜேபி இதுவரை அமைதியாக இருக்கிறது. ராகுல் காந்தி சேலஞ்சை ஏற்றுக்கொண்டார். ராகுல் காந்தி நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். ஆனால் மோடி இன்னும் அமைதியாக தான் இருக்கிறார். மோடியுடைய அந்த சிபாசாலார்கள், அவருடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸ்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஐடி விங் அமைதியாக இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் அமைதியாக இருக்கிறது, பிஜேபி அமைதியாக இருக்கிறது, தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஏன் அந்த பயம்? சிந்தித்து பாருங்கள். அப்படி இந்த லைவ் டிபேட் நடந்தால் எந்த விதமான கேள்விகளை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள், எந்த விதமான பதிலை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? ஒருபுறம் இந்த நாட்டை ஆண்ட 10 ஆண்டுகள் ஆண்ட இந்த நாட்டு சௌக்கிதாரான பிரைம் மினிஸ்டர் மோடி, பிஎம் இன் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. யார் போட்டியில் கலந்து கொண்டால், எந்த விதமான கேள்வி கேட்டால், எந்த விதமான பதிலை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள், எந்த விதமான இந்தியாவை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? எந்த தலைவர் உங்களுக்கு பிடித்த தலைவராக இருக்கிறார், அவருடைய பெயரும் நீங்க கீழே எழுதலாம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.